கேரள தமிழ்நாடு எல்லையில் கூட்டார் பகுதியில் திருட்டுக்கள் தொடர்கதையாவதாக புகார். இரவு நேரங்களில் இங்கிருக்கக்கூடியவர்களின் வீடுகளில் கதவை உடைத்து திறக்க முயற்சிகள் நடைபெற்றுள்ளதாகவும் அங்குள்ள பொதுமக்கள் தற்பொழுது பயத்துடன் வசிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். ஒரு மாதம் முன்பு இந்த பகுதியில் அதிக அளவு விவசாய இடங்களிலிருந்து ஏலக்காய் திருடப்பட்டு வந்திருந்தது. இதற்கு பின்பு காவல்துறையினர் பரிசோதனை கடுமையாக்கியிருந்தனர். பரிசோதனை குறைந்த நிலையில்தான் எல்லைப் பகுதியில் வீடுகளில் இப்பொழுது இரவு நேரங்களில் பொதுமக்கள் பயத்துடன் வாழ வேண்டிய நிலை உள்ளது. வீடுகளின் கதவை மிதித்து திறக்கும் முயற்சிகளும் தொடர்ந்து வருவதாகவும் ஏராளமான வீடுகளில் இதுபோன்ற திருட்டு முயற்சி நடைபெற்றுள்ளதாகவும் கடைசியாக கூட்டார் பகுதியை சேர்ந்த சுதர்சனின் வீட்டில்தான் திருட்டு நடைபெற்றுள்ளது. രാത്രി ഒരു 9:30 കാണും. ഞാൻ ഒറ്റയ്ക്ക് വീട്ടിലുണ്ടായിരുന്നുള്ളൂ. പിള്ളേരും ഭാര്യയൊക്കെ ഒരു കല്യാണത്തിൻ്റെ ആവശ്യത്തിന് വേണ്ടി പോയിരിക്കുകയായിരുന്നു. കല്യാണ വീട്ടിലേക്ക് പോയിരിക്കുകയായിരുന്നു. ഒരു 9:30 ഇങ്ങനെ ഒരു 9:30 കഴിഞ്ഞ് ഞാനിങ്ങനെ TV കണ്ടുകൊണ്ട് പരിക്കകത്തിരിക്കുക. അന്നേരം ഇവിടെ വന്ന് കതകൽ അങ്ങ് ആഞ്ഞടിക്കുകയാണ്. കൈകൊണ്ട് ഇങ്ങനെ അടിക്കുന്ന പോലെ ഒരു 5-6 പ്രാവശ്യം അടിച്ചു. അന്നേരം ഞാൻ അവിടെ നിന്ന് എഴുന്നേറ്റ് വന്ന് ഞാൻ മോനാ വന്നതെന്ന് പറഞ്ഞ് വഴക്ക് പറഞ്ഞു ഇച്ചിരി കഴിഞ്ഞപ്പോഴത്തേനും അടിക്കുക അങ്ങ് നിർത്തി. എന്നിട്ട് ഇച്ചിരി കഴിഞ്ഞ് തുറക്കാമെന്നും പറഞ്ഞ് ഞാൻ അവിടെ പോയി പിന്നെ ഇരുന്നു കഴിഞ്ഞപ്പോഴത്തേനും തൊട്ടപ്പുറത്തെ പിന്നെ അടുക്കളയുടെ വശത്ത് ആ കഥയെ പോയി ഇതേപോലെ തന്നെ അടിക്കുക. അന്നേരം ഞാൻ ഇവിടെ നിന്ന് എഴുന്നേറ്റ് ഓടിച്ചെന്ന് എന്തിനാണ് അവിടെ അടിക്കുന്നത്, ഇവിടെ തുറക്കുകയല്ലെന്ന് ഞാൻ ചോദിച്ചു. പിന്നെ ഒരനക്കവും ഇല്ല. காவல்துறை மீண்டும் பரிசோதனை கடுமையாக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. காவல்துறையின் பரிசோதனைகள் இருந்தால் பொதுமக்கள் பயமில்லாமல் வாழ இயலும். அதே நேரம் இந்த பகுதியில் கண்காணிப்பு கேமராக்கள் உட்பட உள்ளவைகளை மையமாக வைத்து விசாரணை ஆரம்பித்ததாக கம்பன்மெட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நியூஸ் பீரோ ராஜகுமாரி.